ரசதி, ரசதி, பாவம், இந்த பண பிரச்சனையில மனசு உடைஞ்சு போயிட்டா போல இருக்க. நம்ம கொடுத்தாலும் வாங்குவாளா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை கேட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லிட்டா பாவமா இருக்கே. சாப்பிட்டாளா இல்லையா? கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டா. சரி, முதல்ல நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து மனசை தேத்துவோம். ஒரு வாரம் கேடு உங்களுக்கு. அதுக்குள்ள எங்க பரம்பரை நகை திரும்ப எங்க வீட்டுக்கு வரணும். நான் நினைச்சா ராசாத்தியையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். ரசதி, 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 மாமா, ரசதி, இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம் மாமா, பசிக்கல. ரசதி, நான் தான் சொல்றேன்ல, சாப்பிடுமா. இல்ல மாமா, நான் சாப்பிடுற மனநிலையில இல்ல, என்ன விட்டுருங்க. இங்க பாரு, 1000 பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடாம இருக்க கூடாது. பிரச்சனைகளை எதிர்த்து போராட சக்தி வேண்டாமா? இந்தா சாப்பிடு. இல்ல மாமா, என்னால சாப்பிட முடியாது. ஏய், ஏண்டி என்ன படுத்துற? இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? நீ சாப்பிடாம இருந்து உன் உடம்புக்கு ஏதாவது வரணும். அதுக்கு எல்லார் முன்னாடியும் நான் கை கட்டி பதில் சொல்லணும். அதானோ எண்ணம்? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. அப்ப ஒழுங்கு மரியாதையா சாப்பிட போறியா இல்லையா? இல்லனா அடிச்சிருவேன். சாப்பிடு, சாப்பிடு. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடணும். இல்லனா தொலைச்சிருவேன். சாப்பிடு, சாப்பிடுங்கறல்ல. சீக்கிரம் சாப்பிடு. என்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடு ராசாத்தி, எனக்கு வேற வழி இல்ல. உன்னை சாப்பிட வைக்கதான் திட்ட வேண்டியதா போயிடுச்சு. சாப்பிடு. இத பாரு, முழுசா சாப்பிட்டு தான் படுக்கணும். சரி மாமா. ரசதி,
ரசாத்தே, ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எங்க போயிருப்பா? டீ எல்லாம் வச்சுட்டு போயிருக்கா? எங்க போயிருப்பா? ஒருவேளை பணம் வாங்க போயிருப்பாளோ? எங்கதான் போயிருப்பா? ராசாத்தி, அண்ணா, ராசாத்தி எங்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்து தரேன். நான் ராசாத்தி எங்கன்னு கேட்டேன். அண்ணி வெளியில போயிருக்காங்கண்ணா. காலங்காத்தால வெளியே போயிருக்காளா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம எங்க போனா? நீ தூங்கிட்டு இருந்திருப்ப, அதான் உன்னை எழுப்பி தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லாம போயிருப்பாங்க. உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அண்ணி வெளியில போயிருக்காங்க. ஆமா, எதுக்கு போயிருக்கா? பணம் விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னாங்க. காலையிலேயே யார் அவளுக்கு பணம் தரா? தெரியல அண்ணா, கொஞ்சம் தூரமா போகணும், இப்ப போனாதான் அவங்கள பார்க்க முடியும்னு சொல்லிட்டு போனாங்கண்ணா. ம், சரிண்ணா, வா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்ல எனக்கு வேணாம் புனிதா. ஏண்ணா, வந்து சாப்பிட. வேண்டாம் புனிதா, நீ போ போ. ஒரு வாரம் கேடு உங்களுக்கு. அதுக்குள்ள எங்க பரம்பரை நகை திரும்ப எங்க வீட்டுக்கு வரணும். நான் நினைச்சா ராசாத்தியையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டியா? போட்டங்க. ஆ? வட்டி மாசம் மாசம் கரெக்டா கொடுத்தரணுமியா? கொடுத்துருவோம். வட்டி தான் முக்கியம், புரியுதா? கரெக்டா சரிங்க. கொடுத்தரணும். இந்தா போயிட்டு வா. வரங்க ஐயா. சரி. ஐயா இருக்காரா? உள்ள இருக்காருமா. ம். ஐயா வணக்கம். வணக்கம்மா, வாமா உட்காருமா. சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு பிரச்சனை, பணம் இருந்தாதான் தீர்க்க முடியும். அதான் உங்ககிட்ட பணம் கேட்கலான்னு வந்தேன். பணமா? நீ யார் என்னன்னு தெரியலையேம்மா. ஐயா, நானும் இந்த ஊர் தாங்க ஐயா. சரிம்மா. கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். பணம் எவ்வளவுமா தேவைப்படுது உனக்கு? 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க ஐயா. 1.5 லட்சமா? பெரிய அமௌண்டா இருக்கேம்மா. சரிம்மா, ஏதாவது டாக்குமெண்ட் இருக்காமா? டாக்குமெண்டா? அதாம்மா, வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? அப்படி எதுவும் இல்லங்க ஐயா. நகை ஏதாவது வச்சிருக்கியாமா? இல்லங்க ஐயா. நீங்க கஷ்டம்னு வந்தா உதவி பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. வெளியில உங்களை நல்ல மாதிரியா சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில தான் வந்தேங்க ஐயா. அதெல்லாம் சரிதாம்மா. எந்தவித ஒரு அத்தாட்சியும் இல்லாம நான் எப்படிமா பணம் தருது? 500 1000னா போனா போகுதுன்னு தூக்கி கொடுத்துடலாம். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை சும்மா தூக்கி கொடுக்க முடியாது இல்லம்மா. ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வேணும். இல்ல உனக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷங்க யாராவது ஜாமீன் கொடுக்க சொல்லு, நான் பணம் தர்றேன். அப்படி யாரும் இல்லங்க ஐயா. அப்புறம் எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எதை வச்சு பணம் தர்றது? வேணா உன் முகத்துக்காக ஒரு 5000 ரூபாய் தரேன், வாங்கிக்கிறியாமா? இல்லங்க ஐயா, எனக்கு வேண்டாம்.
நீங்க கேட்டதே போதும். சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். சரிம்மா. ஐயா. வா ராமசாமி, வட்டி பணம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேயா. கரெக்டா இருக்குல்ல? இருக்குயா. ஆ கரெக்டா இருக்காயா? ஆ ஐயா, ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது. அந்த பொண்ணு இங்கேயா வந்துட்டு போகுது? பணம் கேட்டு வந்துச்சியா. கையில டாக்குமெண்ட் இல்லாம பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? பாரிவேந்தர் மருமகையா அந்த பொண்ணு. பாரிவேந்தர் மருமகளா? இந்தாங்க டீ சாப்பிடுங்க. பாரிவேந்தர் வீட்டு மருமகளா? ஆமாம்மா. அவங்க வீட்ல இல்லாத பணமா நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க? சரி ராமசாமி, நீ அந்த பொண்ணை வர சொல்லு. இத வர சொல்றியா? அம்மா, அம்மா, அம்மா உங்களதாம்மா. நீங்க வாங்கம்மா. ஐயா, வாமா, உட்காருமா. சொல்லுங்க ஐயா. நீ பாரிவேந்தர் மருமகளாமா? ஆமாங்க ஐயா. என்னம்மா நீ இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? டீ சாப்பிடுறியாமா? இல்லைங்க ஐயா, பரவாயில்ல. பாரிவேந்தர் மருமகளுக்கு என்னம்மா அத்தாட்சி வேணும்? உன்னை நம்பி கோடி ரூபாய் கூட கொடுக்கலாமா? ஐயா, நான் பாரி ஐயா வீட்டு மருமக தான். ஆனா நான் பணம் கேட்டு இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரியாது. பாரி ஐயாவுக்கும் நான் பணம் கேட்கறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நம்பி தருதுன்னா தாங்க, இல்லனா வேண்டாம். சரிம்மா, உன்னை நம்பியே தரேன். அக்கா, நான் வள்ளி பேசுறேன்க்கா. என்ன வள்ளி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஷயத்த சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம்க்கா. உங்க வீட்டு மருமக பணம் கேட்டு வந்திருக்கா. அதான் குடுக்கலாமா வேண்டாமான்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்கலான்னு போன் பண்ணேன். அவ ஒரு திருடி வள்ளி, பணம் எல்லாம் கேட்டா தராத. என்னக்கா சொல்றீங்க? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. இந்தம்மா, இந்த நோட்ல உன் பேரு, அட்ரஸ் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டுருமா? இந்தம்மா, நீ கேட்ட பணம். பணத்தை எங்க கொடுங்க. ஏ வள்ளி, என்ன காரியம் பண்ற நீ? எல்லாம் தெரிஞ்சுதாங்க பண்றேன். இந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்காதீங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம நீ ஏதாவது பண்ணாத. எல்லாம் தெரியும் எனக்கு. பாரிவேந்தர் மருமக தானே, அத தெரிஞ்சுதான் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். உனக்கு பணம் மூல எதுவும் இல்ல. கிளம்பு முதல்ல நீ. வள்ளி, நீ புரியாம பண்ணிட்டு இருக்க. நீங்க தாங்க புரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இவ ஒரு திருடிங்க. சத்தியமா நான் திருடி இல்லைங்க. ஏய், சும்மா நடிக்காத. உன்னை பத்தி மரகத அக்கா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. அவ்வளோ பெரிய குடும்பத்து மருமகளா இருந்துகிட்டு அவங்க வீட்டு நகையை திருடி வித்திருக்கியே, உன்னை திருடின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? சத்தியமா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. ஐயா, அந்த நகை பிரச்சனைக்காக தான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தேன். ஆனா
அவங்க சொல்ற மாதிரி நான் திருடல. என்ன நம்புங்க ஐயா. பெரிய மனசு பண்ணி பணம் கொடுத்து உதவி செய்யுங்க. நான் கண்டிப்பா உங்களை ஏமாத்தாம பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். எப்படிம்மா உன்னை நம்பி பணம் தர்றது? சொந்த வீட்லயே திருடி இருக்க, உன்கிட்ட பணத்தை கொடுத்து நாங்க ஏமாறதுக்கா? போமா, முதல்ல வெளியே போமா. பணம் எல்லாம் ஒண்ணும் தர முடியாதுமா. ஐயா உங்க கால்ல விழுந்துங்க ஐயா. என்னம்மா இது? என் மான ராசாத்தி. மரியாதை. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா ஐயா? இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கீங்க. பணம் கேட்டு வந்தா ஒண்ணு இருக்கு இல்லன்னு சொல்லணும். என் பொண்டாட்டி திருடின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல தம்பி, உங்க வீட்டுல தான் அப்படி சொன்னாங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி உங்க வீட்டு படி ஏறி வந்து பணம் கேட்டதுனாலதான் அமைதியா போறேன். இல்ல, வர சார். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? ம். வண்டியில ஏறு. இல்ல மாமா, பணம் கேட்க வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏறு. ஏறுன்றல்ல. நம்ம கொடுத்தா வாங்குவாளா? இப்ப என்ன, உனக்கு பணம் தானே பிரச்சனை? இங்க பாரு, அந்த பணத்தை நான் உனக்கு தரேன். மாமா நான் தான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. இந்த ரசத்தை, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து அந்த நகை கடனை செட்டில் பண்ண சொல்ல. வாங்கிக்க ராசாத்தி.